செலினா நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யவுள்ள நிலையில் திடீரென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளது. அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த கைது நடவடிக்கையில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா? அதாவது குறிப்பாக தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்றிருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதங்கள் என்பது ஏற்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் தற்பொழுது தொடர்ச்சியாகவே பெண்கள் மீதான வன்கொடுமை, அதே போல கொலை குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிறது. ஒருபுறம் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் எழுந்திருந்தது, மாணவர்கள் மீதான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல மேகதாது விவகாரம் என்பது தமிழகத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டங்கள் இதனால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவேரியில் நீர் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. அதே போல டெல்டா விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு கூட தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய நிலையில் நாளை சட்டப்பேரவை கூடியதுடன் எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக கடுமையாக விமர்சனம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவேரி விவகாரம் தொடர்பாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாகவே கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உடனடியாக கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்பதுதான் அனைத்து எதிர்க்கட்சிகளின் குரலாக இருந்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது வரைக்கும் அதற்கான அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது அனைத்தையும் தொடர்பாக நாளை சட்டமன்றத்தில் பெரிதாக விவாதிப்பதற்காக திட்டமிட என்பது இருக்கக்கூடிய நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவரின் கைது நடவடிக்கை என்பது இது அனைத்தும் செய்யக்கூடாது என்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கைது நடவடிக்கையாக இருக்கக்கூடும் என்றுதான் அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல ஆளும் கட்சியும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை முடக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை தெரிவித்து வண்ணமே இருக்கிறது. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் கூட எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையிலும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சும் அதே போல அவரின் கைதும் கண்டிக்கத்தக்கவை எனவும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க தெரிவித்திருக்கிறார். அதே போல ஜி.கே. வாசனம் கூட கைது நடவடிக்கை என்பது தவறு என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதையே தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தான் முன்வைக்க வேண்டும். இது போன்ற கருத்துக்கள் என்பது தமிழகத்தில் முன்வைக்க கூடாது என்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தெரிவித்து வருகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் தான் இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் திமுக சார்பிலும் தொடர்ந்து போராட்டங்கள் இருக்கும் போதும் கூட கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். நாளை சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க கூடாது என்பதற்காக தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் என்பதுதான் அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியான பேச்சு பொருளாக இருந்து வருகிறது. இதுவரையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படும் பொழுது கூட தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. உயர்நீதிமன்றம் கூட விசாரணைக்கு அழைத்து செல்லாம் கைது நடவடிக்கை என்பது தவறு என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் இன்று உதயநிதி ஸ்டாலின் கைது என்பது அவர் பேசிய விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த விசாரணை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவசர மனுவாக எடுத்துக்கொண்டு 12 மணிக்கு விசாரணை என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக இந்த கைது நடவடிக்கை என்பது அனைத்து தரப்பிலும் எதிர்ப்பை கிளப்பும் வகையில் தான் இருந்து வருகிறது. 12 மணிக்கு பிறகாக என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறது, அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை தொடரும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த கைது நடவடிக்கை என்பது அனைவரும் தரப்பிலும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. சரியாக நேரத்தில் இந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. நீதிமன்றம் என்ன கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறது இந்த கைது நடவடிக்கை தொடர்பாகவும் அதே போல உதயநிதி பேச்சு தொடர்பாகவும் என்ன மாதிரியான விஷயங்களை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் பொறுத்திருந்து அதற்கு பிறகு திமுக சார்பிலும் அதே போல அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் பார்க்க முடியும்.